ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு வந்து ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறத வந்து சிம்பிளாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது என்னென்னா, உங்களை பற்றி ஒரு சம்மரி. நீங்கள் ஏதாச்சும் வேலை தேடுறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு கொடுக்கப்படக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் ரெஸ்யூம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரே பேஜ் தான் இருக்கணும். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து சிம்பிளாக ஒரே ஷீட்டில் தான் கண்டிப்பாக இருக்கும். சிலவங்க வந்து ரெஸ்யூம் சொல்லிட்டு 2-3 ஷீட்டில் எழுதுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ரெக்ரூட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்யூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 1 நிமிஷம் தான் ஒரு ரெஸ்யூமுக்கு டைமே எடுப்பாங்க. அந்த 30 செகண்டுக்கு உள்ள நீங்கள் அவங்களுக்கு உங்களை பற்றி என்னென்ன சம்மரைஸ் பண்ணுறீங்க, அதுதான் அந்த ரெஸ்யூமில் உள்ள ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து உங்களுடைய ரெஸ்யூமை வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து ரெஸ்யூம் வாங்கி அதை எடிட் பண்ணுறது, இல்லை வேறு யார்கிட்டையாச்சும் ரெஸ்யூமை ரெடி பண்ணித்தா அப்படிங்கிற மாதிரினா இருக்கும். அந்த மாதிரினா இல்லாமல் உங்களுடைய ரெஸ்யூமை நீங்களே இருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அது 5 வருஷமாக அதே ரெஸ்யூமை அடுத்தடுத்து கம்பெனிகளுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் எந்த கம்பெனிக்கு எந்த போஸ்டிங்குக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது சார்ந்து உள்ள கீவேர்ட்ஸை வந்து உங்களுடைய ரெஸ்யூமில் ஆட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான உள்ள டேக்ஸு அதுக்கு உண்டான கீவேர்ட்ஸு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஐடி ப்ரொஃபஷன், ஐடி கோடிங்னா அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், நீங்கள் இங்கிலீஷில் என்ன லெவலுங்கிற மாதிரி ஆட் பண்ணுங்கள். எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்க்கு தேவையான கீவேர்ட்ஸை ரெஸ்யூமில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அடுத்ததாக நம்மளுடைய ரெஸ்யூமில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெஸ்யூமில் வந்து நம்மளுடைய ஹாபீஸ் எழுதுவாங்க. அதாவது ரீட் புக்ஸ், பிளேயிங் கிரிக்கெட், அப்புறம் வந்து நம்மளுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ், அப்புறம் நம்மளுடைய பிளட் குரூப். இதெல்லாம் வந்து தேவையில்லை. நம்மளை வேலைக்கு எடுக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் வந்து பொதுவாக தேவைப்படாது. அதே மாதிரி ரெஸ்யூம் பொதுவாக வந்து ஒரு பேஜில் தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் கொடுக்கக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ, இந்த 2 கலர் யூஸ் பண்ணுறதே போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட் நீங்கள் படிக்கும் பொழுது செய்த மினி ப்ராஜெக்ட், கோர் ப்ராஜெக்ட் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச அச்சீவ்மெண்ட் அவார்டு, அதாவது நீங்கள் கேம்ஸில் எதுவும் அச்சீவ்மெண்ட் அவார்டு கிடைச்சிதா, அதே மாதிரி ஏதாச்சும் காம்படிஷன். அடுத்ததாக நம்ம ரெஸ்யூம் ஃபுல்லாக டைப் பண்ணி முடித்ததற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் எரர் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதா, ஏதாச்சும் கிராமர் எரர் இருக்குதா, அந்த மாதிரி 1-2 முறை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பொதுவாக வந்து பிடிஎஃப்லேயே சூஸ் பண்ணுங்கள். சேவ் பண்ணும் பொழுது இந்த வேர்டு, எக்ஸல் இந்த மாதிரினா பண்ணாமல் பிடிஎஃபை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நேம் வைக்கும் பொழுது கரெக்டாக வைக்கணும். நேம் சிலவங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்படின்னு வைப்பாங்க, சிலவங்க ரெஸ்யூம் 1 2 3, சிலவங்க ரெஸ்யூம் அப்டேட்டட் 5 அந்த மாதிரினா வைப்பாங்க. இதெல்லாம் நமக்கு கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 ரெஸ்யூம் வரும். அதை அவங்க டவுன்லோட் பண்ணி யார் என்னென்ன அந்த மாதிரி செக்ரிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் நீங்கள் சிம்பிளாக எப்படி ரெஸ்யூம்க்கு பேர் வைக்கணும்னா உங்களுடைய நேம், அப்புறம் ஒரு ஹைஃபன், அப்புறம் எந்த போஸ்டிங், ஹைஃபன் எந்த கம்பெனி, இந்த 3ஐயும் வச்சுட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிடுங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது உங்களுடைய நண்பர்கள்ட்ட கண்டிப்பாக உதவி கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் உங்களுடைய நண்பர்கள் ரெஸ்யூமில் என்ன இருக்குதுங்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? முழுக்க முழுக்க அவங்களே பண்ணித்தரது, அதை அப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது. அதுபோக ரெஸ்யூமில் கண்டிப்பாக வந்து உண்மையான தகவல்கள் தான் இருக்கணும், பொய்யான தகவல்கள் இருக்கக்கூடாது. உண்மையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச சாஃப்ட் ஸ்கில்ஸு, அப்புறம் லாங்குவேஜ் இந்த மாதிரி உள்ளதை கண்டிப்பாக ரெஸ்யூமில் போடுங்க. நீங்கள் அதில் பேசிக் லெவலில் இருந்தாலும் போடுங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னால் அதை பற்றின நல்ல நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூக்கு போங்க. அடுத்ததாக இனி வரக்கூடிய வீடியோவில் நம்ம 1 பேஜில் எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, அதுக்கு எந்த டூலை யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.